வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கரகதி காலம் இந்த கும்பராசிக்கு எவ்வாறு இருக்க போது 26/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் இந்த வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். சனி பகவான் எங்கே இருக்காரோ அவருக்கு 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வந்த பிறகு இந்த வக்கரகதி காலம் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அவர் பின்னோங்கி நபர்ந்து சரிகின்ற காலத்தை நாம் ராசிக்குள்ளே தான், அவர் 2ஆம் இடத்திலே ராசிக்குள்ளே பின்னோங்கி நகர்ந்து சென்று திருப்பி முன்னுக்கு வருகின்ற காலம்தான் இந்த வக்கரகதி காலம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம். ஒரு மனுஷனுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவுன்னா, இந்த வாக்கு தருகின்ற இடம், வாக்கு ஸ்தானம், சொல்கின்ற காலம், சொல்லு தருகின்ற காலம், ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனமாக பேச வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும். எதை சொன்னால் நம்மளுக்கு நன்மை நடைபெறும், எவரை கூப்பிட்டால் நம்மளுக்கு வேலை ஆகும், இதெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயமாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தோம். எல்லாத்துலேயும் நம்மளுக்கு இப்போ தடை தருகின்ற விஷயம் போல் காணப்படுது. வேலையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க, வேலை சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தருகின்ற விஷயமாக இந்த காலம் இருக்கும். பொறுமை, நிதானம், பிரதானம், இதை எல்லாத்துலேயும் வீடு, வண்டி, வாகனங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த மேல் கவனத்தை எடுத்தால்தான் நாம் இந்த கும்பராசிக்காரங்க இந்த வக்கரகதி காலத்தை நாம் கடந்து வர முடியும். ஒரு பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டும். கூட்டார், அதாவது எப்படி சொன்னால் பார்ட்னர்ஷிப்பு, இதை மாதிரி உறவுகள் இந்த நேரத்தில் துண்டிக்கப்படும். நம்ம எது சொன்னாலும் எடுக்கிறதுக்கான அமைப்புகள் கிடையாது. துண்டித்து நீங்கள் தூக்கி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் பொறுமையை, நிதானத்தை கடைபிடிங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஜாமீன் பொறுத்து, அடுத்தவருக்காக நாம் பணம் கொடுக்கறது, அடுத்தவருடைய உழைப்புக்கு ஏற்றால் போல் பணத்தை கொடுக்குறது, அது எல்லா விஷயத்தில் நாம் என்னென்ன விஷயத்தை தடுத்து நிறுத்தினோமோ அது எல்லாம் நம்மளை திருப்பி தருகின்ற காலமாக இந்த நேரத்தில் இருக்கும். நாம் எவ்வாறு மற்றவங்களுக்கு தடை கொடுத்தோமோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் தள்ளி போட்டுடும். நம்மளையும் மீறி செய்ய வைக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா. இதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதுமானது. பேசுகின்ற வார்த்தையிலும் பொறுமை தேவை. அடுத்தவர்கிட்ட நாம் என்ன சொல்கிறாங்க அதை கவனித்து நாம் பேசுறது என்பது ரொம்ப முக்கிய தருணமாக வச்சுருக்காங்க. விரைவில் நம்மளை கெட்டவனாக நிரூபிக்கின்ற மாதிரியும் விரைவில் நம்மளை தவறான பாதைக்கு எடுத்து செல்லுகின்றார் போல காலமாகவும் காட்டும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை தேவை. புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது என்பது ரொம்ப முக்கிய தருணம். எதையும் தொட்டால் அந்த வேலை தொடரணும், இல்லைன்னா அதை தொடாமல் நாம் தூக்கி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படுற மாதிரி இருக்கும். நிறைய சங்கடங்கள் நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா தான் நம்மளுக்கு அதிகமாக டார்கெட்டை கொடுப்பாங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்றே தெரியலை. முதல்ல நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும். அடுத்தவரை பற்றி சொல்கிறத விட நாம் திருத்தி கொண்டால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கினாலே போதுமானது. இன்னும் இந்த ஜோசிகாரன் இப்படியே சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இந்த காலம் உகந்த காலம் அல்ல. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்கும். நாம் என்ன சொல்கிறோம், எங்கு சென்றால் நம்மளுக்கு நல்லது விடுக்கும், எங்கு சென்றால் நம்மளுக்கு விடிவு கிடைக்கும், இந்த 2-3 விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் மொத்தமே தலை தூக்கி நிற்கும் இந்த வக்கரகதி காலம். எந்தில் நண்பனாக இருந்தால் அவன் பகைவாக மாறுவான். குடும்பமாக இருக்கிறவங்க குடும்பத்திலே நம்மளுக்கு பிரச்சனை தருவாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு யாரை வளர்த்தமோ எல்லாருமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தருகின்ற காலம்தான். நம்ம வாழ்க்கை தெளிவான பாதையை எடுத்து சென்று மற்றவருக்கும் உயர்வனை காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுலேருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். அதனால் நிதானத்தோடு செயல்படுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு 3 முறை எடுத்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் நம்மளுக்கு செட் ஆகுமோ ஆகாதா, அதுக்கப்புறம் நம்ம செய்யலாமா வேணாமன்ற ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பக்குவத்தோடு செயல்படணும். பெரியவங்களுடைய ஆதரவு இதெல்லாம் கேட்கணும். மற்றவங்க யாருன்னா ஆதரவு தராங்களா தரமாட்டாங்களா, இந்த மாதிரி விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு தான் அரசியலாகட்டும், வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாத்துலேயும் இனி கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம். கும்பராசிக்காரங்க கவனத்தோடு செயல்பட்டால் எல்லாமே கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயம் மட்டுமில்லை, வேலையாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்ற பாதை கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து வாங்கி. நிறைய பேருக்கு வேலை இழப்புகளும் ஏற்படும். திடீர்னு பார்த்தா வேலை எழுந்துட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். இடம் விட்டு இடம் செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்பட்டால் தயவு செய்து மாற்றிக்கிங்க.
ரொம்ப அதிகமாக டார்கெட் தந்தால் குலதெய்வத்தின் அருள், அதாவது குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே சென்று நீங்கள் வலம் வந்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு குட் டைம் த ஸ்டார்ட்னு வந்து சொல்லுங்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தினாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதை இறைவன் நம்மளுக்கு தந்தருள்வான். இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரகதி காலம் தனி முயற்சி என்று சொல்லக்கூடியது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற காலம், புதிய மாற்றங்களை கொடுக்கின்ற காலங்கள். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகுது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.